சார் 7ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நானும் என்னுடைய அணியை சார்ந்த அனைவருமே பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஜெகதீசன் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்பதை அறிவித்தது மட்டுமில்லாமல் அந்த ரிப்போர்ட்டை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையில் நாங்கள் பதவி பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே கணக்குகள் ஒப்படைக்காத தானு அவர்களுடைய கணக்குகள் சரிபார்க்கும்போது பல குளறுபடிகளும் சில தவறான முறையில் கையாடல்களும் தெரிய வந்தது. அதற்கு பயந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் தாக்கல் செய்து நாங்கள் வெற்றி பெற்றதை பெரும்பாலான ஓட்டு வித்தியாசத்தில், முக்கியமாக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் பதவிக்கு நான் கிட்டத்தட்ட 200 ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதை செல்லாது என்றும் என்னுடைய அணியை சார்ந்தவர்களுடைய வெற்றி பெற்றதும் செல்லாது என்றதும் உயர்நீதிமன்றத்தில் பாதித்தார்கள். ஆனால் அதற்கு நீதிபதி வெற்றி பெற்றதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, தலைவராகவும் என்னுடன் நிர்வாகிகள் செயல்படவும் எந்தவித தடையும் இல்லை என்று நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதை மாலை பத்திரிகைகள் உண்மைக்கு புறம்பாக சில செய்திகள் வெளியே வந்தது. ஆனால் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளது தானு அவர்கள் கோரிக்கையின்படி சில குற்றச்சாட்டுகள் எங்கள் மேல் சுமத்தியதால் அதற்கு நாங்கள் பதில் அளிப்பதற்காக 27ஆம் தேதி வரலும் நாங்கள் இடைக்கால ஒரு தேதி கேட்டுள்ளோம். அதற்கிடையில் நாங்கள் அதுக்கு கவுண்டர் அப்படின்னு நான் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லி அந்த இடைக்காலத்தில் எந்த விதமான கொள்கை ரீதியான முடிவுகளையும் நிர்வாகத்தில் மேஜர் முடிவுகளும் எடுக்கக்கூடாது என்று மட்டுமே உத்தரவிட்டுள்ளாரே தவிர நாங்கள் நிர்வாகத்தில் செயல்படுவோ தலைவராக செயல்படுவோ எங்கள் நிர்வாகிகள் செயல்படுவோ எந்த விதமான தடையும் கிடையாது. ஆஃபீஸும் ஒட்டுமொத்தமாக எப்போதும் போல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தனிப்பட்ட முறையில் இங்கே பொருளாளர் இருக்கார், செயலாளர் இருக்கார், எல்லாமே பணங்களை கேஷாக ட்ரா பண்ணியிருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா சட்ட விதியில் அப்படி தனியாக ட்ரா பண்ணக்கூடாது. அது முக்கியமாக செயற்குழு ஒப்புதல் இல்லாமல் பல லட்சங்கள் கையாடல் நடந்திருக்கு. இது நிச்சயமாக அவங்க மேலே தானு மேலேயும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மேலேயும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை கேஸும் போடுறோம், போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறோம், சிவில்லையும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறோம். இதில் முக்கியமாக தேர்தலுக்கு பிறகு பெருந்தன்மையாக எஸ்ஏசி அவர்கள் ராஜினாமா கடிதத்தையும் நிலுவையில் உள்ள தொகை கேஷ் கிட்டத்தட்ட இருந்த கேஷையும் லாக்கரில் வைத்து அதுக்கான சாவியும் ஒப்படைத்தார், ராஜினாமா கடிதத்தையும் ஒப்படைத்துள்ளார். ஆனால் தானு எந்த விதமான கோஆப்ரேஷனும் கிடையாது. அவர் எந்த இதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற திருப்பி சங்கத்தை முடக்க முயற்சிகளே தானு அவர்கள் இறங்கிட்டார். அவ்வளோ சார். இப்போ கூட கோர்ட் எங்களை செயல்பட வேணாம்லாம் சொல்லலை, செயல்பட சொல்லிருக்கு, பாலிசி டிசிஷன் எடுக்க வேணாம்னு சொல்லிருக்கு. அதை மட்டும் எடுக்காமல் செயல்பட்டு இருப்போம். அந்த 24 ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா 27 நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினப்பவே கோர்ட்டுக்கு போனது நாங்கள் இல்லை, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரல அவங்க தான் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அது எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போய் எல்லாமே எங்களுக்கு நியாயத்துக்கு சாதகமாக அமைந்ததே தவிர நாங்கள் ஒரு நாளும் கோர்ட்டுக்கு போய் இவங்களை இழுக்கவே இல்லை. ஸோ சங்கத்தினுடைய நடவடிக்கை அதில் தவறாக பணத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பல ஊடகங்களில் நீங்கள் பேட்டிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு இல்லைங்க, பல பேர் மேலே குற்றச்சாட்டுகள். அதிலும் பொய்யில் அவரோடு நாங்கள் போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர்ன்றது. கந்தசாமி ஆடியோ ரிலீஸ்லேயே 2 கிராமங்களை தத்து எடுக்கிறேன்னு சொன்னார்.
அது நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அதனால் தானு எப்படி சொல்வார், என்ன மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பாருன்றது வந்து உண்மையிலே தயாரிப்பாளர்களில் உலகத்துக்கே நல்லா தெரியும். சார், தேர்தல் முடிவுன்றே நான் சொன்னது என்ன, இனிமேல் அணி இல்லை, நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே அணியாக செயல்படுவோன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதே போன தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நான் பெருந்தன்மையாக போய் வந்து பதவியேற்பு விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டு உங்களோட ஒத்துழைக்க 1 வருஷம் நான் பொறுமையாக இருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு 2 நாள் கூட உங்களை ஜெயிச்சது வந்து பொறுக்க முடியலன்னு சொன்னால் இது எப்படி சொல்லுங்கள். ஸோ அப்போ அவங்க சுயநலம் தான் பார்க்குறாங்களே தவிர இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியோ இதனுடைய இது பற்றி அவங்க கவலைப்படலை. எஸ் வாசன் சார், ஏவிஎம் ஐயப்ப செட்டியார்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ப்ரௌசர் அடிச்சிருந்தாரு, சரிங்களா? அது அவர் பேட்டி எடுத்து அவர் கேட்குறாரு, இதுவே ஒரு மோசடி இல்லையான்னு கேட்டால் அதையும் சமாளிக்கிறார். அவருக்கு ஒருத்தர் அந்த பேட்டிக்கு வந்து கலந்துரையாடலுக்கு தானு வர்றாரு, உங்கள் சைடு யாராவது வாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சுங்க. எங்களுக்கு என்னென்னா, உண்மை பேசுகிறவங்க ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, பொய் பேசுகிறவங்க எது வேணாலும் பேசலாம். கலந்துரையாடலில் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவர் ஓட்டுகள் சின்ன மார்ஜின்லேயோ தோக்கல. நம்பிக்கை இல்லைங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக, ஏன்னா வென்யூ வந்து கவுன்சில் கிடையாது, 2 ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி வென்யூ வேற இடம் மாற்றி கம்ப்யூட்டரைஸ்டு இது பண்ணிங்க. அப்படி அதில் முறைகேடு நடந்திருக்குதுன்னு அவர் அந்த அளவுக்கு கிளைம் பண்ணுறவர்னா ஈவினிங் ஓட்டு என்ற வரைக்கும் ஏன் அங்கே நிற்கிறாரு? மத்தியானமே எனக்கு இது உடன்பாடு இல்லை, தவறு நடக்குதுன்னு சந்தேகத்தை எழுப்பியிருக்கலாம்ங்களே. சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் இருந்து முதல்ல அந்த பெட்டி என்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீதி செத்துருச்சுன்னு போறது. மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் சொல்றாரு, நீங்களா யாருமே 150 ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டேங்கன்றாரு. ஓட்டிங் க்ளோஸ் பண்ணோன்னே மேஜரா உள்ள இருந்தது தானு சார் தான். தானு சார், எஸ்ஐசி சார் தான் உள்ள இருந்தாங்க. எங்க அணி சார், நான் கூட கேஆர் சார் அவங்க உள்ள இருக்காங்க, எல்லாரும் வெளியே இருந்தா வேற, அவங்க உள்ள இருக்கிறாங்க, நீங்களும் உள்ள போங்க சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வற்புறுத்தி அனுப்புறோம். உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்திருந்து உங்களுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஓட்டு போடாமல் எல்லாரையும் தடுத்திருக்கலாம், அங்கேயே நிறுத்திருக்கலாம். ஓட்டும் போட்டு முடிவுகளும் அறிவித்த பிறகு திரும்ப கோர்ட்டுக்கு போய் வந்து இது ஒரு புகாராக சொல்கிறது வந்து அநாகரிகமாக இருக்குது. 6 மாதம் முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்துச்சுங்க. அதில் 204 ஓட்டு அவங்களுக்கு எதிராக உழுகுது, 10 ஓட்டு ஃபார் உழுகுது. அதுவும் ஜட்ஜு முன்னிலையில் ஓப்பனில் நடந்த ஒரு இதுங்க. அவர் அதையும் ஏற்றுக்கல. இப்போ மறுபடியும் கோர்ட் ஆர்டர் போட்டு 2 ஜட்ஜு அவங்க கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, முறையாக கண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதையும் வந்து அவர் சேலஞ்சு பண்ணி அவங்களையும் குற்றம் சொல்கிறாரு, ஜெயிச்சு வந்த பாடியையும் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் தவறுங்கிறது. ஓகே, தேங்க்ஸ்.